அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் ஆன்மீக சம்பந்தமாகவே எங்கள் வீடியோ நிறையாக போட்டுக்கிட்டு வரோம். இதில் மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடியை தேடி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் ஒரு செடியை தேடி போகிறோம். அந்த செடியோட பெயர் என்ன அப்படின்னா யானை நெருஞ்சி முள் மூலிகை. இந்த செடியோடைய நல்ல பண்புகளும் அதனுடைய நற்குணம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, அது மனிதனுக்கு எண்ணற்ற நோய்கள் கால சூழ்நிலை ஒவ்வொரு விதமாக நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்று மருத்துவமனையே தேடி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். மருத்துவமனைக்கு போக வேண்டாம், இந்த ஒரு செடி நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு போக தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நமக்கு உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தால நிறைய விதமான நோய்கள் வருவதற்கு காரணம் நம்ம உடல் சூடு. அந்த உடல் சூடு குறைக்கணும் அப்படின்னா, அப்ப இந்த எதனா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ சாதம் ஒரு வேளை சாப்பிட்றோம். அதை நம்ம இப்போ ஒரு காலத்துல மூணு வேளையும் சாதமா சாப்பிட்டு இருந்த காலம் போய் இப்ப 2 டிஃபன் 2 வேளை, ஒரு வேளை சாப்பாடு அப்படின்ற மதியம் மட்டும்தான் சாப்பாடு அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்க வந்துட்டோம். இப்ப இந்த சாப்பிட்றது 3 வேளை சாப்பிட்ட காலம் போய் மீதி இருந்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. தண்ணி ஊற்றி வச்சு நீராகாரமாக அருந்துவாங்க. அதை பழையதாக சாப்பிடுவாங்க தயிர் ஊற்றி. அப்ப உடல் சூடு தன்மையை குறைக்கிறதுக்கு அந்த பழையது நல்ல ஒரு ஆரோக்கிய மருந்தா இருந்தது. உணவே மருந்து அப்படிதான் போயிட்டு இருந்த காலம் போக, இன்று நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி போயிட்டோம். இப்ப காலையில டிஃபனு, மாலையில டிஃபனு. கேட்டா என்னன்னா 3 வேளையும் நம்ம அரிசி சாதமே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, இது போதிய நமக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா சுகரு போன்ற நோய்கள்லாம் வரதுனால அரிசியோடைய பயன்பாட்டை நம்ம குறைச்சிட்டதுனால இப்ப நோய்களுடைய ஆதிக்கம் நம்ம உடல்ல அதிகமா பெருகிவிட்டது. இதுதான் மூல காரணம். அப்ப இந்த பழையது சாதம், அந்த நீராகஞ்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போயிட்டுது. இப்ப இதனால நம்ம என்ன, இந்த செடியால நமக்கு என்னென்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானை நெருஞ்சி முள் மூலிகை பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் தேடி செல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்த செடிகள்லாம் இன்னைக்கு அழித்து வீடா மாறினதுனால நம்ம தேடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இந்த யானை நெருஞ்சி முள் பயன் அப்படி என்ன அப்படின்னா, இந்த உடல் சூடு ஒண்ணு குறைக்குது. அதுக்கு அடுத்தது முக்கியமான அருமருந்து யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடா காலத்துல இந்த வெள்ளைப்படுதல் போன்ற நோய்கள்லாம் பெண்களுக்கு வரும். வெளியே சொல்ல முடியாத தீராத ஒரு நோயா அவங்களுக்கு, பெண்களுக்கு இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இது நம்ம மருத்துவமனைக்கு நீங்க நாடி செல்ல தேவையில்லை. இந்த மூலிகை செடி என்னுடைய காணொளி நீங்க பார்க்கும்போது இந்த மூலிகை செடி நீங்க பார்த்து அனைத்து இடத்திலுமே இது கிடைக்கும். அந்த கிடைக்கும் போது இந்த செடி இது ரொம்ப கடினமான ஒரு இதுவே கிடையாது. இந்த செடியை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இது எங்க கிடைக்குதோ வாரத்துக்கு வாரமே நீங்க பாத்தீங்கன்னா டெய்லியுமே சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம். இப்ப ஒரு வழியா நம்ம அந்த செடியை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நெருஞ்சி முள் வகையை சார்ந்த யானை நெருஞ்சி முள். இது யானை நெருஞ்சி முள் நம்ம ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா, இந்த விதையை பார்க்கும்போது நீங்க முழுசா நீங்க கிட்ட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா யானை மாதிரியா இருக்கும். நீங்க அப்படி கீழே வச்சீங்க அப்படின்னா யானை நிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் யானை நெருஞ்சி முள். 2 விதமான நெருஞ்சி முள்ல பாத்தீங்கன்னா இது யானை நெருஞ்சி முள். இந்த பயன் எப்படின்னா நமக்கு உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுத்துது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பெண்களுக்கு மாதவிடா காலங்கள்ல வெள்ளைப்படுதல் போன்ற நோய். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இப்ப விந்துகள் பாத்தீங்கன்னா இது சூட்டால விந்தோட எண்ணிக்கை கம்மியாகுது. அப்ப குழந்தை பிறப்பு தன்மை கம்மியாகுது. இந்த செடி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை உடல் சூட்டை குறைக்கும் போது விந்துடைய ஆரோக்கியத்தன்மை அதிகமாகுது. அப்ப அதிக நேரம் உங்களுடைய காம உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மூலிகை செடியாகவும் இருக்குது. அப்ப இது உடல் சூடால வெந்து வெளியேறுவதைய தடுத்து நிறுத்தி அதை நீங்க நீண்ட நேரம் பயன்படுவதாகும். இது என்ன, நான் ஒரு காம உணர்வோடு சொல்றேன்னு நினைக்காதீங்க. உடல் ஆரோக்கியம் எவ்வளவு நல்லதுன்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். இப்ப இந்த பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பழைய சாதத்துல இருந்து தண்ணியை சாதம் தனியாக தண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துக்கிட்டு
இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வடிகட்டின நீரை நீங்க ஒரு 15 நிமிடம் நீங்க ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டீங்க. இதை அலசிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செடி அந்த மண்ணுல இருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். இதை வந்து நல்லா அலசிட்டு இதை வந்து ஒரு 15 நிமிடம் நீராகாரத்துல நீங்க ஊற வச்சு அதை நல்லா நீங்க மிக்சியில போட்டு அடிக்க தேவையில்ல, கையாலேயே நீங்க போட்டு நல்லா அழைச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா குழ 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 குழன்னு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசு பிசுன்னு இருக்கிற அந்த இதை வந்து நல்லா வடிகட்டி நீங்க 6 நாளும் இதை நீங்க பருகிட்டு வந்தீங்க அப்படின்னா பல விதமான உடலில் ஏற்படுகிற உஷ்ண நோய்களிலிருந்து உங்களை குணப்படுத்தி ஆரோக்கியமான நீண்ட ஆயுளையும் இது வந்து குணமாக்கும். அதே மாதிரி கிட்னியில இருக்கக்கூடிய கல்லையும் கரைக்கக்கூடிய தன்மை கொண்ட இது அற்புத மூலிகை செடியாக இது இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு நீங்க பயன்படுத்தி ஒரு 3 கிளாஸ் தருந்துடலாம். இப்ப நான் கொண்டு வந்து அலசினது பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர்ல வந்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்தது. இது நீங்க குடிக்கிறப்ப ஒரு மாதிரி குழகுழப்பு ஒரு கொமட்டலான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்காம நீங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமா நீங்க வாழ்வதற்கு, அதே மாதிரி இந்த முடி கூட்டுதல் கூட இது வந்து முடிக்கு இந்த இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. இப்ப உடல் சூடால தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடி கூட்டுவதும் ஏற்படுது, அதுக்கு குணமாக்கும். இது வந்து அற்புதமான ஒரு மூலிகை. இதை வந்து நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கண் எரிச்சல், சிறுநீரகம் போகும்போது எரிச்சல் போன்ற அனைத்து நோய்க்குமே இது குணப்படுத்தி குணமாக்கும். ஓம் நம சிவாய வாழ்க நாதந்தாள்.